தொடர்ச்சி. பைரம் கானின் கட்டுப்பாட்டிலிருந்து அக்பர் தம்மை விடுவித்து கொண்ட போதிலும் தன்னாதிக்கம் செலுத்துவோராக ஆகவில்லை. அவர் பெரிதும் செவிலித்தாயாரான மகம் அனகாவின் கட்டுப்பாட்டிலே வாழ்ந்து வந்தார். இதை பெட்டிகோட் கவர்மெண்ட் அப்படின்வாங்க. பைரம் கானோட இது முடிஞ்சாலும் அக்பர்கிட்ட முழு கண்ட்ரோலும் இல்லை. யார்கிட்ட முழுமையான கண்ட்ரோல் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வளர்ப்பண்ணையான மகம் அனகா கிட்ட தான் இருந்துச்சு. இந்த ஆட்சி காலத்தை தான் அவர் பெட்டிகோட் கவர்மெண்ட், அதாவது பாவாடை ஆட்சி என்று அழைப்பார்கள். அக்பரின் வளர்ப்பண்ணையான மகா அனகா கைத்தேர்ந்த ஆலோசகராக விளங்கவில்லை. கெட்ட நடத்தை கொண்ட தமது மகன் டேஷ் உயர் பதவிக்கு கொண்டு வருவதே அவர் தம் குறிக்கோளாக இருந்தது. மகா அனகாவின் குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் ஆதம் கானை அரசராக்க வேண்டும் என்பதுதான் மகா அனகாவின் குறிக்கோளாக இருந்தது. இப்போ மகா அனகா கொடுமையும் கொடூரமும் நிறைந்த டேஷை உயர் பதவிக்கு கொண்டு வந்தது மகா அனகாவின் திறமையின்மைக்கு ஒரு சான்றாக அமைந்தது. யார் பார்த்தீங்கன்னா பீர் முகமது ஷர்வானி. அவரை என்ன பண்ணுறாரு, இந்த பிரைம் மினிஸ்டர் ரேஞ்சுக்கு கொண்டுட்டு வராங்க. யார்? மகா அனகா. ஒரு திறமையின்மைக்கு சான்றாக மகா அனகாவின் ஆட்சி காணப்பட்டது. அப்போ அக்பரின் ஆட்சி காலத்தின் போது மாலவளத்தின் மன்னர் யார்? இந்த மாலவள பகுதியின் மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஸ் பகதூர். இந்த மாலவளத்தை ஆட்சி செய்த மன்னர் பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா பாஜ் பகதூர் அல்லது பாஸ் பகதூர். டேஷாம் ஆண்டில் ஆதம் கான் மற்றும் பீர் முகமது ஆகியோரின் தலைமையில் முகலாய படை மாலவளம் சென்றார். எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1560. கிட்டத்தட்ட 1556 யார் பைரம் கான் கண்ட்ரோலில் இருந்திருப்பார் அக்பர். 1560-62 வரைக்கும் யார் கண்ட்ரோலில் இருப்பார்னா மகா அனகாவின் கண்ட்ரோலில் இருந்திருப்பார். ஸோ அப்போ தான் தன்னாட்சி செலுத்த முடியாத நிலைமையில தான் அக்பர் அந்த காலத்தில் இருந்தார். அந்த காலத்தில் ஆதம் கான் மற்றும் பீர் முகமது முகலாய படைக்கு தலைமை தாங்கி மாலவளத்திற்கு சென்றது. இரக்கமின்றி கொலை செய்த ஆதம் கான் மற்றும் அவருடைய பிரதம அமைச்சர் பாஜ் பகதூரின் இவர்களுடைய கொடுமைக்கு பலியானவர்களின் பாஸ் பகதூரின் பேரழகில் வாய்ந்த அரசி யார்? பாஜ் பகதூரோட பேரழகில் வாய்ந்த அரசி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூப் மதியார் என்பவரை கொண்டுடுறாங்க. யார்? முகலாய படை, ஆதம் கான். ரூப்மதியின் கொடுஞ்செயல்கள், அதாவது ரூப்மதிக்கு நடந்த கொடுஞ்செயல்களை பற்றிய செய்தி அக்பருக்கு எட்டியது. இளைஞரான அக்பர் அவர் உடனே ஆதம் கானின் பாசறைக்கு சென்றார். அவரது வருகை பற்றி மகா அனகா தனது மைத்துனருக்கு எச்சரிக்கை செய்வதற்கு முன்பாகவே அவர் டேஷ் பாசறையில் இருந்தார். பேரரசரின் திடீர் விஜயத்தால் ஆதம் கான் செய்வதறியாது திகைத்தார். பேரரசரிடம் படிந்து கடந்த காலத்தில் செய்த அந்த இதுக்காக வருத்தம் தெரிவித்துக் கொண்டார். யார் வருத்தம் தெரிவித்துக் கொண்டார் அக்பர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆதம் கான். இந்த ரூப் மதியாருக்கு செஞ்ச இந்த கொடுஞ்செயல் அக்பருக்கு தெரிய வருது. அதனால் ஆதம் கான் கிட்ட டைரெக்டாக போய் கேட்குறாரு. ஆதம் கான் மன்னிப்பு கேட்டனால ஆதம் கானை மன்னித்து விட்டுகிறார். வெப்பம் மிகுந்த காலத்தில் மிக விரைவில் பயணம் செய்து தலைநகர் திரும்பினார். வெப்பத்திற்கோ குளிருக்கோ அஞ்சாது பணியாற்றிய அலெக்சாண்டருடன் அக்பரை ஒப்பிட்டு பேசியவர் யார்? பார்த்தீங்கன்னா வரலாற்று ஆசிரியர் வின்சென்ட் ஸ்மித். இவர் அலெக்சாண்டரோட ஒப்பிட்டு பேசுகிறார். ஏன்னா வெப்பம் மற்றும் குளிர் ஆகியவற்றை கண்டுகொள்ளாமல் படையை வேகமாக செலுத்துவதில் அக்பர் வல்லவர். திரும்பும் வழியில் ஒரே வாழ்வீச்சில் பெண் சிங்கம் ஒன்றை கொன்றார். மதம் கொண்ட யானைகளை அடக்குவதில் அளவிலா ஆனந்தம் கொண்டார். யானைகள் சண்டையிடும் போது அவற்றின் மீது அமர்ந்திருப்பார். தமது டேஷ் பற்றிய இது போன்ற கதைகள் பலவற்றை டேஷ் தனது குறிப்பு நூலில் எழுதியுள்ளார். யாருன்னா அக்பருடைய மகனான ஜஹாங்கீர். துசிகி ஜஹாங்கீர் என்ற நூலில் அக்பரை பற்றிய இந்த குறிப்புகள்லாம் காணப்படுகிறது. முழு ஆட்சி பொறுப்பினை அக்பர் ஏற்பதற்கு மேலும் சில ஆண்டுகள் பிடித்த போதிலும் டேஷாம் ஆண்டிலிருந்து அவர் அரசாங்க செய்திகளில் அதிக கவனம் செலுத்த தொடங்கினார். 1562 கிட்டத்தட்ட பைரம் கான் கண்ட்ரோலில் கொஞ்ச நாள் இருந்திருப்பார். பைரம் கானை இது பண்ணதுக்கப்புறம் மகா அனகாவின் கட்டுப்பாட்டில் 1562 வரைக்கும் இருந்திருப்பார். 1562ஆம் ஆண்டிலிருந்து தான் அக்பரின் ஆட்சி உண்மையாக ஆரம்பிக்கிறது.
இரவு வேவு வேலைகள் சிலவற்றை அக்பருடைய ஆட்சி காலத்தில் குறிப்பு நூல்களில் டேஷ் விளக்குகிறார். எவ்வாறு ஒரு முறை பேரரசரை அநேகமாக அடையாளம் கண்டு கொண்டனர் என்றும் தந்திரம் ஒன்றை செய்து அக்பர் தப்பித்தார் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். என்ன பண்ணிருக்கிறார் அக்பர் இரவு நேரங்களில் வேஷம் போட்டு உளவு வேலைகளை பார்த்துருக்கிறாரு அப்படின்னு குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுல் பாசர். ஜான்பூர் ஆளுநர் மீது அக்பர் படையெடுத்து சென்றதால் ஜான்பூர் ஆளுநர் யார்? ஜான்பூர் என்ற பகுதி ஃபர்ஸ்ட் ஆதம் கான் மாலவளத்தின் மீது தாக்குதல் நடத்தினார். இப்போ ரெண்டாவது அக்பரை நேரடியாக தாக்குதல் நடத்தினார். யார் மேலனா ஜான்பூர் என்ற பகுதியின் மீது. அப்போ ஜான்பூர் பகுதி இவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. அந்த ஆளுநர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலி குலி கான் உஸ்பெக். இவர் தான் ஜான்பூரின் ஆளுநராக இருந்தவர். மாலவளத்தின் பொறுப்பை பீர் முகமதுவிடம் ஒப்படைத்துவிட்டு அக்பர் டேஷ் அக்பர் தலைநகருக்கு வரவழைத்தார். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பாஜ் பகதூர் என்பவரை ஆதம் கானும் பீர் முகமதும் சேர்ந்து இது பண்ணியிருப்பாங்க. அவருடைய பெண் ரூப் மதியாரை இது பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயங்களெல்லாம் அக்பர் மன்னித்து விட்டார். திரும்ப அக்பருடைய தன்னாட்சி தொடங்கும் போது என்ன பண்ணுறாரு, பீர் முகமதுவிடம் ஆட்சியை ஒப்படைத்து விட்டு தலைநகருக்கு வா அப்படின்ட்டு அக்பர் அழைப்பு விடுக்கிறார். யாருக்கு அழைப்பு விடுக்கிறார் பார்த்தீங்கன்னா ஆதம் கான். ஆதம் கானை ஆக்ராவிற்கு வர வைக்கிறார். புதிய படையெடுப்பை மேற்கொண்ட அசிர்காரையும் டேஷையும் வேறு சில இடங்களையும் கைப்பற்றினர். யாருன்னா ஆதம் கான் மற்றும் பீர் முகமது சேர்ந்து அசிர்காரையும் வேறு சில முக்கிய இடங்களையும் கைப்பற்றினர். இதில் குறிப்பாக ஆதம் கான் இந்த அசிர்கார் அப்படின்ற பகுதியை கைப்பற்றுகிறார். இப்போ ஆதம் கான் சென்றதுடன் இப்போ பாஸ் பகதூர் மாலவளத்தை மீது பாஸ் பகதூரின் படைக்கு முன்பு நிற்க முடியாது பின்வாங்கிய போது அவர் டேஷ் ஆற்றில் மூழ்கி இறந்தார். பீர் முகமது எந்த ஆற்றில் மூழ்கி இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தபதி ஆற்றில் மூழ்கி இறந்து விடுகிறார். யார்? பீர் முகமது, முகலாய ஆளுநர். ஆதம் கான் சென்றவுடன் இவர் மாலவளத்தின் ஆளுநராக இருக்கிறார் பீர் முகமது. பீர் முகமதின் ஆட்சிக்கு போது மீண்டும் பாஸ் பகதூர் படையை திரட்டி பீர் முகமதை காலி பண்ணிடுறாங்க. பீர் முகமது தபதி ஆற்றங்கரையில் இறந்து விடுகிறார். 1562 ஆண்டு தொடக்கத்தில் ஆஜ்மீரில் புதைக்கப்பட்டிருந்த புகழ்பெற்ற அருள் தொண்டர் ஒருவரின் கல்லறையை காண அக்பர் அங்கே சென்றபோது ஆஜ்மீருக்கு சென்றபோது ஜெய்ப்பூரின் ராஜபுத்திர தலைவரான டேஷ் அவரை சந்தித்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஹாரிமால் என்பவரை அக்பர் சந்தித்தார். எங்க? ஆஜ்மீர் பக்கம் ராஜபுத்திர மன்னரை சந்தித்தார். ராஜபுத்திர மங்கையை மணந்து கொண்டார் அக்பர். அம்மங்கை நல்லாலே டேஷின் தாயாவார். யாருடைய தாய் பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர். அக்பர் ராஜா பிஹாரி மஹாலின் மகளை மணந்ததால் அந்த ராஜபுத்திர மன்னருடைய முதல் மைத்துனரான ராஜா மான்சிங்கை தனது அரசவைக்கு அழைத்து பதவி அளிக்க முடிந்தது. ராஜபுத்திரரை தன்னுடைய அவையில் நியமிக்கிறார். யார்? அக்பர். அப்போ யாரை நியமிக்கிறார் பார்த்தீங்கன்னா ராஜா மான்சிங் என்பவரை தமது அரசவைக்கு அழைத்து பதவி அளித்தார். ரொம்ப முக்கியமான கேள்வி. டேஷ் சமய வெறியினால் விரோதம் வளரும் வரையில் அக்பர் காலத்திலும் அவரது வாரிசுகளின் ஆட்சி காலங்களிலும் முகலாய சேவலில் மன நிறைவுடன் சேர்ந்த பல ராஜபுத்திரர்களில் முதன்மையானவர் யார்னா மான்சிங். மான்சிங் தான் முகலாய ஆட்சியிலேயே முதல்ல சேர்ந்த ஒரு ராஜபுத்திரர். யார் காலத்தில் சேர்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர். அக்பரின் ஆட்சி காலத்தில் தான் ஒரு ராஜபுத்திரர் அவையில் நியமிக்கப்படுகிறார். யார் காலத்தில்? அக்பரின் ஆட்சி காலத்தில். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மாலவள பகுதி பாஸ் பகதூர் ஆதம் கான் போனவுடன் அந்த பீர் முகமது வீழ்த்தி மாலவளத்தை கைப்பற்றி கொண்டார் பாஸ் பகதூர். இப்போ டேஷ் உஸ்பெக் மாலவளத்தை இறுதியாக அடக்குவதில் முழு வெற்றி பெற்றார். இப்போ மாலவளத்தை முழுமையாக அடக்கிட்டாங்க. பாஸ் பகதூர் அக்பரின் பேரரசில் பணிந்தார். பேரரசு படையில் தலைமை பதவி ஒன்று அவருக்கு கிடைத்தது. இப்போ பாஸ் பகதூர் ஒரு தலைவர் மாதிரி ஆயிட்டார். அக்பருடைய அந்த மேலாண்மை, அதாவது இறையாண்மையை ஏற்றுக்கொண்டார். இப்போ யார் இறுதியாக மாலவளத்தை அடக்கினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படைத்தலைவர் அடக்கினான்னு பார்த்தீங்கன்னா அப்துல்லா கான் உஸ்பெக். இதில் அப்துல்லா கான் உஸ்பெக் இவர் ரொம்ப மிக முக்கியமானவர்.
அடக்கிட்டார். அக்பரோடைய இதில் மேலாண்மையை பாஜ் பகதூர் ஏற்றுக்கொண்டு விட்டார். சம்சுதீன் முகமது அட்டா கான் என்பவரை அக்பர் முதலமைச்சராக, அதாவது பிரதம அமைச்சராக நியமித்தார். 1562ஆம் ஆண்டில் சம்சுதீனை கொலை செய்வதன் மூலமாக தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ள முயன்றார். ஆதம் கானை வெட்டி வீழ்த்தினார். யார் பார்த்தீங்கன்னா அப்துல்லா கான். அக்பர் வெட்டி வீழ்த்துறாரு. இது என்ன காரணம்னா, சம்சுதீன் முகமது அட்டா கான் என்பவரை பிரதம அமைச்சராக அக்பர் நியமிக்கிறார்.